2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு 1/1/2026 வியாழக்கிழமை அன்று சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய கால நேரங்களில் இந்திய கணக்குப்படி வாக்கிய ரீதியாக நாம் கணக்கீடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்ப ஆதிபதியாக சந்திரன் வருகிறார். இந்த சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்ற 2 குணங்களை கொண்டவர். பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய கோள் எது என்றால் சந்திரன் தான். சந்திரனிற்கு மனோகாரகன் என்று பெயர். இந்த மனோகாரகன் சந்திரன் உங்களுடைய மிதுன ராசிக்கு 2ஆம் ஆதிபத்தியம் கொண்டவராக இருந்து இந்த ஆங்கில புத்தாண்டு 12வது ராசியான ரிஷபத்தில் சொந்த சாரம் பெற்று இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. ஆங்கில கணக்குப்படி என்றால் நியூமராலஜி 1 என்பது சூரியனுடைய எண். கூட்டுப்புள்ளி 1/1/2026 கூட்டினால் வரக்கூடியது 3 வரும். 3ங்கிறது குருவோட ஆதிக்கம். உங்களுடைய ராசியிலேயே குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு முக்கியமாக 3 கிரக பயிற்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. 2026இல் முதல் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி எது என்றால் திருநள்ளாறு வாக்கிய ரீதியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி செல்கின்றார். குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் காலில் மீன ராசியில் வருகிற மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த பூரட்டாதி குருவோட நட்சத்திரம். மீனங்கிறது குருவோட ராசி இல்லம். குருவிற்கு 2 ராசி இல்லம், தனுசு மற்றும் மீனம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியான சில எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வளர்ச்சிகளும் காணக்கூடிய அமைப்பு மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நோய் உபாதைகள் எதுவும் இருந்தாலும் நிவர்த்தியாகும். தகப்பனார் வழி இருக்கக்கூடிய பிணக்குகள் தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகும். அவரவருடைய தசாபத்தி அமைப்புகளின்படி இதோடைய பலன்கள் ஏற்றமாகவோ அல்லது இறக்கமாகவோ இருக்கும். மேலும் வருகிற மே 26ஆம் தேதி வாக்கிய ரீதியாக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய கடகராட்சியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் கால் பெற்று பயிற்சி ஆகிறார். அதுவும் கடகம் என்பது குருவிற்கு உச்ச வீடு. எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளங்கொழிக்கும் மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வாகனம் மனையெல்லாம் கண்டிப்பாக அமையும். மேலும் சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்து எடுத்திருந்து பண உதவிகள்லாம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தடை தாமதங்கள் விலகும். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இல்லம் துலாமாக வருவதால் சுக்கிரனிற்கு அதிதேவதை மகாலட்சுமி என்பதும், மேலும் சுக்கிரனுடைய சேத்திரமாகவே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சொல்வார்கள். எனவே வெள்ளிக்கிழமை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவை சென்று ரங்கநாதருக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பாதை மிக மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.